தீபாவளி லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜ் கிளம்பி போறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமா தான் இருக்கு. ஆனாலும் இப்படியே மனசு திடப்படுத்திக்கிட்டு சோம்பேறித்தனத்தை ஷட் டவுன் பண்ணிட்டு மோட்டிவேஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சட்டுப்புட்டு காலேஜ் கிளம்பி போயிட்டேன். கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறமா 3 கல் தோசை வாங்கி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எங்களை வேற பிளாக் மாத்திட்டாங்க. இந்த பிளாக்ல லிஃப்ட் கிடையாது. லிஃப்ட் இருந்தாலும் இல்லனாலும் நாங்க படிக்கட்டு ஏறி தான் போவோம். ஏன்னா எந்த சமயம் பார்த்தாலும் லிஃப்ட் ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம மோட்டிவேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால பாத்தீங்களா எல்லாருக்கும் முன்னாடியே கிளாஸ் கிளம்பி வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மதியான மென்டார் பீரியட் இருக்கிறதுனால எங்களை லைப்ரரிக்கு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் முகத்துல புன்னகையே வந்தது. ஏன்னா இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் இந்த இடத்துல முடிச்சிருவேன். இங்க முடிச்சாதான் எனக்கு ஈவினிங் கொஞ்சம் வீடியோ போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரூம் கிளம்பி போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு காடியை தட்டிக்கிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். எனக்கு அப்பயே சந்தேகமா தான் இருந்தது. மழை பெய்யற மாதிரி வேற இருக்கு, ஜிம் இருக்குமா இருக்காதான்ற டவுட்லயே தான் கிளம்பி போனேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரி ஜிம் க்ளோஸ்டா தான் இருந்தது. என்கிட்ட யார் நம்பருமே இல்ல கால் பண்ணி கேட்கறதுக்கு. சரி பரவாயில்லன்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு திரும்ப ரூம் கிளம்பி வந்து மாடியில ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன். கைஸ் நீங்க பாக்குற மாடி வந்து நாங்க இருக்கிற வீட்டோட மாடி கிடையாது, பக்கத்து வீட்டோட மாடி. இங்க இப்பதான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் புல் அப்ஸ் டிப்ஸ் எடுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருந்தது. சோ அதனால இந்த வீட்டுக்கு தாவிட்டேன். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சு கீழே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆகாஷ் பை லேப்டாப் வாங்குறதா சொல்லியிருந்தான். சரி நான் அங்க கிளம்பி போயிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ 1 மணி நேரம் கழிச்சு ஒரு லேப்டாப் சூஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தான் டைம் ஆயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணணும்ன்றதுனால சரி நீ வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லி நான் ரூம் கிளம்பி வந்துட்டேன். இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சது. வரும்போது எங்கேயோ வீட்டு சாவியை மிஸ் பண்ணிட்டேன். தேடி தேடி பாக்குறேன் எங்கேயுமே கிடைக்கல. நம்ம பாய்ஸ் எல்லாம் வரும்போது ரோட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் வர சொன்னா அப்பயுமே கிடைக்கல. வேற என்ன பண்றதுன்னு தெரியல. போட்டோ தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு கீ செய்யற கடைக்கு கிளம்பிட்டோம். கீ செய்யறவரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு கீ செஞ்சு கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு வந்து ரூமை திறந்து பார்த்தா திறக்கவே இல்லை. ஒரு மாதிரி மண்டெல்லாம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப கடைக்கு போனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்களை அனுப்பிவிட்டாங்க. அப்பயுமே கதவு திறக்கல. கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்றோம்னு புதுசா ஒரு சாவி செஞ்சு கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ண எப்படியோ திறந்துருச்சு. டோர் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் மன நிம்மதியே வந்தது. இன்னைக்கு நாள் பூராவே சாம்பார் சாதத்துல பேல்பூரி எடுத்து அடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. இதோடய நீங்க நான் நாளா முடிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.